வணக்கம். வாங்க இன்றைக்கி அக்ஷய் வீட்டு சமையல் என்ன பார்க்க போகிறோம்னா கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ப்ளம் கேக். கிறிஸ்மஸே முடிஞ்சிருச்சு, எதுக்கு ப்ளம் கேக்குன்னு கேட்குறீங்களா? எங்கள் வீட்டில் வந்துட்டு ப்ளம் கேக் பார்த்திங்கன்னா 1 2 கேக் வந்துட்டு 3 கேக் வந்துடுச்சுங்க. சின்ன பையனுடைய ஃப்ரெண்ட்ஸும் பெரிய பையனுடைய ஃப்ரெண்டும் எடுத்துகிட்டு வந்து 3 கேக் கொடுத்துருக்காங்க ப்ளம் கேக்லாம். ஆனால் இந்த கேக்கில் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா முட்டை கலந்துருக்கு. நான் சாப்பிட மாட்டேன். அதை பார்க்கும்போது எனக்கும் சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது. சரின்னு சொல்லிவிட்டு உடனே என்ன பண்ணிட்டேன், ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் ஏற்கனவே ஊற வச்சுட்டேன். ஆனால் இதை ஆக்சுவலாக நான் செய்யணும்னு ஐடியாவில் இருந்துட்டு ட்ரை ஃப்ரூட்ஸை முன்னால் ஊற வச்சுருக்கேன். சரி அப்புறம் செஞ்சிடணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அப்படியே வெறுப்பேற்றுற மாதிரி 3 கேக் இருக்குது. ஆனால் நான் சாப்பிட முடியாது. அதனால நான் சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்க்கணுன்றதுக்காக. ஏன்னா கடைகள்லேயும் போயிட்டு நமக்கு வந்துட்டு எக்லெஸ் ப்ளம் கேக் கிடைக்கவே கிடைக்காது. எக்லெஸ் கேக்கே கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரேர். ஆர்டர் பண்ணால் தான் நமக்கு கிடைக்கும். அதுவும் ப்ளம் கேக்னால் கண்டிப்பாக ஆல்கஹால் ஃப்ரீ, அப்புறமா பார்த்திங்கன்னா எக்லெஸ் இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அதனால் இன்றைக்கி நம்ம வீட்டிலே ப்ளம் கேக்கை ஆல்கஹால் ஃப்ரீயோட எக்லெஸ் கேக்காகவும் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சூப்பர், கிரேட். வேகிறதுக்கு முன்னாடி கிரேட்டா வேகட்டும், கிரேட் அப்புறமா சொல்லலாம். இப்போ ஒரு பவுலில் எடுத்துக்கலாங்க. இப்போ பவுலில் ஒரு ஸ்டெய்னர் ஒன்று வச்சுக்கலாம், வடிகட்டி. இப்போ ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கிறதுக்காக ஆரஞ்சு எடுத்திருக்கேன். ஆரஞ்சு வந்து நமக்கு கிடைக்கிற நார்மல் ஆரஞ்சு எடுக்கக்கூடாது, இதை மாதிரி ஜூஸ் ஆரஞ்சு தான் எடுத்துக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ அது வந்து வடிகட்டி வச்சு பிழிஞ்சிக்கிட்டோம்னா நமக்கு கொட்டையெல்லாம் அப்படியே நின்றுடும், ஜூஸ் மட்டும் வந்துடும் நமக்கு. இப்போ எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு 2 பழம் வந்துட்டு எடுத்துக்கிட்டேன். 2 பழத்துடைய சாறு எடுத்திருக்கேன். இது வந்து இந்த கப்பால் ஒரு 3/4 கப்பு எடுத்திருக்கேன். ஏன்னா வந்துட்டு நம்ம அந்த கப்பை தான் எல்லாத்துக்குமே மெஷர்மெண்ட் பண்ண போகிறோம். எந்த கப்பு ஒரு கப்பு எடுக்கிறோமோ அதில் தான் எல்லா மெஷர்மெண்ட்டும். இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை கலர் திராட்சை, காஞ்ச திராட்சை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கருப்பு கலர் காஞ்ச திராட்சை. அப்புறம் இது வந்து ஆப்ரிகாட்டு. இப்போ இது சேர்த்துக்கலாம். இது கிடைக்கலனாலும் பரவாயில்லங்க, இது சேர்க்க வேணாம். இதுவும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துடலாங்க. அப்புறம் வந்துட்டு இது வந்து இவங்கெல்லாம் வந்து பெரிஸ் ஃபேமிலி. இவங்க பெரிஸ் வந்து மிக்சட் பெரிஸு, இந்த ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, அது மாதிரி எல்லா மிக்சட் பெரிஸுன்னு கடையில் கேட்டால் கொடுப்பாங்க. அதெல்லாம் சேர்த்துடலாங்க. அதையும் பொடிசாக ஆக்கியிருக்கேன். இது வந்துட்டு அத்திப்பழம், ஃபிக்கு. இது ஒரு டேபிள் ஸ்பூன். எல்லாமே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் 3 கலரில் வந்து பார்த்திங்கன்னா டூட்டி ஃப்ரூட்டி. இதுவும் வந்துட்டு ஒரு 3த்தையும் சேர்த்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுருவோம். இப்போ இதை வந்து நம்ம வந்து ஊற வைக்கணும் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை. ஏன்னா ஊற வச்சு நம்ம செய்யும்போது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த ஜூஸில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு புளிப்பு தன்மை இந்த ட்ரை ஃப்ரூட்ஸில் கொடுக்கும். அதனால இதை ஊற வச்சணும். ஒரு 24 மணி நேரத்துக்கு நமக்கு ஒரு நாள் ஃபுல்லும் ஊற வைக்கணும். இதை வந்து ஃப்ரிட்ஜில் தான் நம்ம வைக்கணும். நார்மல் போயிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 24 மணி நேரம் நம்ம அளவுக்கு ஊறட்டும். இப்போ நம்ம வந்துட்டு சோக் பண்ணி வச்சுருந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. 24 ஹவர்ஸ் 24 மணி நேரம் வந்து நான் பார்த்திங்கன்னா ஊற வச்சுருக்கேன். ஆரஞ்சு ஜூஸில் நல்லா ஊறி அந்த ஜூஸே காணும், எல்லாம் இழுத்துச்சு பாருங்கள். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த பவுலில் தான் நான் வந்துட்டு ஆரஞ்சு ஜூஸ் 3/4 கப் எடுத்தேன். இப்போ வந்துட்டு வெல்லம் இல்லை நாட்டு சர்க்கரை, வெல்லத்தூள் என்கிட்ட இருக்குது. அதனால் 3/4 கப் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் சேர்த்துடலாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இது அப்படியே வந்துட்டு நமக்கு வந்து கேரமலைஸ் ஆகணும். இப்போ வந்து பாருங்கள், நமக்கு நல்லா வந்துட்டு அந்த கேரமலைஸ் ஆகிட்டு வருது. நல்லா நம்ம போட்ட வந்து அந்த வெல்லத்தூள் வந்து நல்லா கரைஞ்சி மெல்ட் ஆகி நமக்கு வந்துட்டுருக்குங்க. இது அப்படியே கொஞ்சம் டார்க் கலரில் வரணும் நமக்கு. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கணும். இப்போ தண்ணி சேர்க்கறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஏன்னா இது அப்படியே தண்ணி சேர்த்தோன்னே மேலே படப்படன்னு அடிக்கும் நமக்கு. அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் லேசாக ஆற வச்சிடலாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு நிமிஷம் போல் ஆகிருக்கு. இதில் தண்ணி சேர்த்துடலாம். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி சேர்த்தோம்னு வச்சுங்களா, மேலே அடிக்காது. அது சூட்டோடு நம்ம ஊற்றும் போது அது மேலே அடிக்கும். அது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை. இதை அப்படியே நம்ம வந்து கரைச்சிக்கலாம். சிரப் மாதிரி கரைச்சிக்க வேண்டியது தாங்க. இந்த கேரமலைஸ் பண்ணுறது நம்ம சர்க்கரையிலையும் பண்ணலாம். இது எதுக்குன்னா அந்த ப்ளம் கேக்குக்கு அந்த கலர் கொண்டு வர்றதுக்காக. இப்போ தண்ணி சேர்த்து நமக்கு ஒரு கரைஞ்சி நல்லா ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். இதை அப்படியே எடுத்து வச்சிடலாங்க. அது நல்லா ஆற வச்சிடலாம்.
இப்போ இங்கே ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இப்போ எல்லாமே ஒரே கப்பில் தாங்க மெஷர்மெண்ட் பண்ணுறேன். இப்போ இந்த கப்பில் நமக்கு 1/4 கப் அளவுக்கு தயிர். நம்ம வந்துட்டு எக்லெஸ் சேர்க்கறதுனால எக்லெஸ் ப்ளம் கேக் தான் பண்ணுறோம், அதனால தான் நம்ம தயிர் எடுத்துக்கிறோம். இதில் வந்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. அதே மாதிரி 1/4 கப் தயிர் எடுத்தோம். 1/4 கப் அளவுக்கு எந்த ஃப்ளேவரும் இல்லாத எண்ணெய். இப்போ இதில் ஒரு விஸ்க் வச்சு நம்ம அடிச்சுக்கலாங்க. சன்ஃப்ளவர் ஆயிலுக்கு பதில் பட்டர் சேர்க்கலாமான்னு கேட்குறீங்க. பட்டரை சேர்த்துக்குங்க. பட்டர் சேர்க்குறதா இருந்தால் ஒரு 100 கிராம் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்குங்க. இல்லைனா ஒரு 50 கிராம் பட்டரும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயிலும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்குங்க. இது இப்போ எண்ணெய், தயிர், பேக்கிங் சோடா அது 3த்தையும் சேர்த்து நம்ம ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு க்ரீமாட்டம் வந்துடும் நமக்கு. தயிரில் பேக்கிங் சோடா போடும்போது ஆக்டிவேட் ஆகும் நமக்கு. இப்போ நமக்கு ஒரு க்ரீமாட்டம் வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதில் வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை இல்லை வெல்லம் எடுத்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம ஒரு 3/4 கப் போட்டிருக்கோம். இப்போ ஒரு 1/4 கப் போடுறோம். இதுக்கு பதில் நீங்கள் இந்த நேரத்தில் கண்டென்ஸ் மில்க் வச்சுருந்தீங்கன்னா கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்குங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு பால், காய்ச்சி ஆறின பாலுங்க. சூடாக இருக்குல்ல, ஆறின பால் தான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் ஒரு விஸ்க் வச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு நாட்டு சக்கரை பாலும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டோங்க. சர்க்கரையும் நமக்கு நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ அதுக்குள்ளே இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு அவன் இல்லாமல் தான் செய்ய போகிறோம். அதனால் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். கடாயில் இப்போ அவனை ப்ரீஹீட் பண்ண மாதிரி கடாயை ப்ரீஹீட் பண்ண ஒரு 10 நிமிஷத்துக்கு, 8லேருந்து ஒரு 10 நிமிஷம். இப்போ ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டேன் நான் உள்ளே. இப்போ இதை மூடிட்டு ஒரு லோக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே சூடாகட்டுங்க. அதுக்குள்ளே இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் இப்போ ப்ளம் கேக்குக்கு ஸ்பைசஸ் சேர்க்கணும். அதனால் வந்துட்டு பட்டை, இந்த அளவுக்கு பட்டை, ஒரு 4 கிராம்புங்க, ஒரு 2 ஏலக்காய், இப்போ இந்த அளவுக்கு சுக்குத்தூள், சுக்கு பவுடராக வச்சுருந்திங்கன்னா போட்டுக்குங்க. அப்புறமா வந்துட்டு ஜாதிக்காய், நட்மக், ஜாதிக்காய் இருந்தால் அப்படியே துருவி போட்டுக்குங்க. என்கிட்ட ஜாதிக்காய் பொடியாகவே இருக்குது, அதனால் அந்த ஜாதிக்காவை அப்படியே பவுட்ரு ஃபார்ம்லேயே போட்டுக்கிறேன். ஒரு 2 சிட்டிகை. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை மாதிரி ஸ்பைசஸ் அரைப்படாமல் இருந்துச்சுன்னா இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இங்கே ஒரு மாவு சலிக்கிறதுக்கு ஒரு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு மைதா, நம்ம ஏற்கனவே ஒரே கப்பில் அளந்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சு அந்த ஸ்பைசஸ் பவுடரையும் சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டோம். இப்போ 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு. இப்போ இதை அப்படியே சலிச்சிடலாம். இப்போ நம்ம கேக் ஊற்றுறதுக்கு ஒரு கேக் டின் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எதாவது டிஃபன் பாக்ஸ் இருந்தால் கூட ஏதாவது எடுத்துக்கிட்டு இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதை நம்ம தடவி வச்சிடலாம், க்ரீஸ் பண்ணி வைக்கிற மாதிரி. உள்ளே பட்டர் பேப்பர் இல்லை பார்ச்மெண்ட் பேப்பர் ஏதாவது போட்டுக்கலாங்க. இப்போ மாவு சேர்த்துட்டு நம்ம கலந்துடலாம். இப்போ இது கூட நம்ம செஞ்சு வச்ச இந்த சிரப்பையும் சேர்த்துடலாங்க, கேரமல் சிரப்பை. இப்போ நம்ம கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் நம்ம ஆரஞ்சு ஜூஸில் ஊற வச்சுருந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் சேர்த்துடலாங்க. இங்கே நான் ட்ரை நட்ஸுக்கு பாதாமும் முந்திரியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீவல் மாதிரி சீவி வச்சுருக்கேன். கொஞ்சம் உங்களுக்கு பெருசாக வேணால் போட்டுக்குங்க. இதில் நம்ம கொஞ்சமாக மைதா போட்டு அப்படியே மாவு பெசரிக்கலாம். பெசரிட்டு இப்போ இதில் போட்டுடலாங்க. இப்போ கலந்து விட்டுடலாம். இப்படி ஒரு சுற்றி இப்படி கட் பண்ணணும். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ், இப்போ நமக்கு கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த கேக் டின்னில் இந்த பேட்டரை சேர்த்துடலாங்க. கேக்கே இல்லை, ஃபுல்லும் நட்ஸாக இருக்குதான். என் பையனுக்கு நிறைய நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டிருக்கோம். இப்போ நம்ம மாவை சேர்த்துட்டு இதை ஒரு 3 தடவை தட்டிடலாம். ஏர் பபிள்ஸ்லாம் நமக்கு இல்லாமல் இருக்கும். இப்போ இதுக்கு மேலே ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டுடலாங்க. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ போட்டுக்கலாம். வாவ், சூப்பர்.
கிரேட் ஆனந்தி. வேகிறதுக்கு முன்னாடி கிரேட்டா வேகட்டும், கிரேட் அப்புறமா சொல்லலாம். இங்கே வந்து நமக்கு ஒரு 10 நிமிஷமாக வந்துட்டு கடாய் வந்து பார்த்திங்கன்னா சூடாயிடுச்சு. பார்த்து சுடுங்க. இப்போ இதை மூடிட்டு இப்போ இதுக்குள்ளே ஒரு பேப்பர் சொருவி இந்த பொத்தலையும் அடைச்சாச்சு. இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம லிட்டு போட்டு மூடி வச்சுட்டு நமக்கு ஒரு 50லேருந்து ஒரு 55 நிமிஷத்துக்கு ஒரு மணி நேரம் கூட வச்சுக்கலாங்க. ஏன்னா ப்ளம் கேக் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் ஒரு மணி நேரத்துக்கு ஃபஸ்ட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம் கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சம் லோ ஃப்ளேமில் அப்படியே ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க. 1 மணி நேரத்துக்கு வெந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து வெந்துருச்சா நம்ம செக் பண்ணிடலாம். ஒரு குச்சி வச்சு இல்லை டூத்பிக் இந்த மாதிரி ஒரு கம்பி ஏதாவது ஒன்று எடுத்து வச்சு குத்தி பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு ஒட்டாமல் வரணும். ஒட்டாமல் வந்துச்சுன்னா நமக்கு கேக் வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு நடத்துங்க. அதே மாதிரி கடைசி நிமிஷத்தில் கேக் வந்து வேகிறது வாசமும் வரும் நல்லா நமக்கு. இப்போ அதை வந்து எடுத்து வச்சுட்டு இது நல்லா ஆற வச்சிடணும். அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது. அதனால் 1 மணி நேரத்துக்கு நான் 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு நான் வந்து கொஞ்சம் நல்லாவே ஆற வச்சுட்டேன். ஆறுனதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து எடுத்தோம்னா டக்குன்னு கத்தி வச்சு அந்த சைடில் எடுத்து விட்டோமே நமக்கு வந்துடும் ஒட்டாமல். கேக் வந்து ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கே நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம கேக் கட் பண்ணிடலாங்க. கேக் கட் பண்ணினதுக்கப்புறம் பாருங்கள் கேக் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. இப்போ வந்து ப்ளம் கேக் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். எக்லெஸ் ப்ளம் கேக்கு. இப்போ டேஸ்ட் பார்த்துடலாங்க. கேக் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. உள்ளே வந்து அந்த ட்ரை ஃப்ரூட்ஸில் வந்து அந்த ஒரு வாசம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. அதே மாதிரி அந்த ஆரஞ்சு தோல் மட்டும் நீங்கள் அப்படியே மேலாப்பில் உள்ள வெள்ளை கலர் வராமல் மேலே அந்த ஆரஞ்சு கலர் மட்டும் 1 டேபிள் ஸ்பூன் துருவி போட்டுட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் வந்துட்டு நினச்சிட்டே இருந்தேன், ஆனால் மறந்துட்டேன். இப்போ ஒரு வழியாக செஞ்சு சாப்பிட்டாச்சு. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஒரு திருப்தியாக இருக்குது. நம்மளே செஞ்சு சாப்பிட்டோன்னு சொல்லிட்டு ஒரு திருப்தியாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.